இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? நீங்க தெளிவாகணுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். கோல்டு வெதர்னால தான் நமக்கு சளி பிடிக்குது அப்படின்னு ஸ்ட்ராங்கா நம்புறவங்களா நீங்க? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். வெல்கம் டு கட்டுக்கதையை வெட்டி தள்ளலாம் வாங்க. மித் நம்பர் 1, எல்லா நாளும் ஒர்க் அவுட் பண்ணாதாப்பா கண்டிப்பாக ரிசல்ட் தெரியும். நோ, ஒரு வாரத்தில் 3லேருந்து 4 நாள் மாடரேட் டு ஹெவி ஒர்க் அவுட் பண்ணாலே போதும். ப்ளஸ் டயட்டை கான்ஷியஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாகவே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். மித் நம்பர் 2, இந்த மித்தை கேட்டால் ஷாக் ஆகிடுவீங்க. ஒர்க் பண்ணும்போது நிறைய ஸ்வெட் ஆனால் தான் அதிகமாக கேலரிஸ் பர்ன் ஆனதாக அர்த்தம். தப்பு. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்கள் பாடி டெம்பரேச்சர் அதிகமாக ரெகுலேட் ஆகிறதுனால தான் உங்களுக்கு வேர்க்குது. மித் நம்பர் 3, இப்போ பயங்கரமாக குளிருது, கண்டிப்பாக கோல்டு பிடிக்க போகுது பார். காரணம் அது கிடையாது. ஹாட் டெம்பரேச்சரை விட கோல்ட் டெம்பரேச்சரில் வைரஸ் ஈஸியாக சர்வைவ் ஆகும். அதனால தான் உங்களுக்கு ஈஸியாக கோல்டு அஃபெக்ட் ஆகுது. டே இவ்வளோ நாளாக இந்த விஷயம் தெரியாமல் போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.